السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம், அதாவது துல்ஹஜ்ஜினுடைய மாதம் பிறை 6, இந்த 3 துஆக்களையும் நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். மிகவும் சிறந்த 3 துஆக்கள் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒட்டுமொத்த தேவைகளையும் பூர்த்தி செய்து தரக்கூடிய துஆ. அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை நீக்கக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் மிகவும் சிறந்த நாட்கள். அதிகமான நல்லமல்களை செய்யக்கூடிய நாட்கள். அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான நாட்களாக இந்த முதல் 10 நாட்களும் இருந்து கொண்டிருக்கின்றது. இதில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு மிகவும் விருப்பமாக இருக்கின்றது. நாம் இந்த முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள், எல்லா அமல்களையும் செய்யக்கூடிய 10 நாட்கள் இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் அதிகமாக இந்த துஆக்களை ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். இந்த 3 துஆக்களும் மிக முக்கியமான துஆக்கள். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய துஆக்கள். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் இந்த துஆக்களின் மூலமாக நீக்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச் சிறந்த 3 துஆக்கள். முதலாவது துஆ, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற இந்த துஆ, அதிகமாக இதனை ஓதுவோம். மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இரண்டாவது துஆ, ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அமல சாலிஹன் தர்வாஹு வ அஸ்லிஹ் லி ஃபீ ذُرِّيَّتِي إِنِّي تُبْتُ إِلَيْكَ وإني من المسلمين. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين என்று வரக்கூடிய இந்த துஆ, இது ஒரு அல் குர்ஆனினுடைய வசனம். அதே போன்று மூன்றாவது துஆ, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما என்று வரக்கூடிய இந்த துஆ. இந்த 3 துஆக்களும் மிக முக்கியமான துஆக்கள். இந்த 3 துஆக்களையும் ஓதுவோம். இந்த 3 துஆக்களையும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆக்கள் மூலமாக நம்முடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்து தருவான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சூனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.